வணக்கம். இன்றைக்கி நான் மட்டன் தால்ச்சா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். இந்த பவுலில் துவரம்பருப்பு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அரை பவுல் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் ½ அன் ஹவர் நான் ஊற வச்சுட்டு இப்போ நான் பானையில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இன்னும் நான் வேக வைக்கல, போட்டு வச்சுருக்கேன். மட்டன் ஒரு மங்கள் இவ்வளோ நிறையா எடுத்திருக்கேன். 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெட்டியிருக்கேன். பச்சை மிளகாய் 2, பழுத்த மிளகாய் 2 கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி கொஞ்சோண்டு, பூண்டு 3 பல். உருளைக்கிழங்கு 1 கிழங்கு வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன். 1 கேரட்டு, வாழைக்காய் 2 வாழைக்காய் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளி நான் வெட்டியிருக்கேன், அது விதையோடு தான் இருக்குது. கத்திரிக்காய் 1 கத்திரிக்காய். மல்லி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். சீரகம் 1 ஸ்பூன் பெருசு. சோம்பு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1 கப்பு. புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2 ஸ்பூனு. மஞ்சத்தூள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு. உப்பு தேவையானது. இஞ்சியும் பூண்டும் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையானது. புதினா 1 கப்பு. அரை கப்பு கொத்தமல்லி. தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1 தேக்கரண்டி, அன்னாசிப்பூ 2, பட்டை 1 பெரிய பட்டையை நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். கிராம்பு 2, ஏலக்காய் 2. இதுதான் இதோட தேவையான பொருள். இப்போ செய்ய முறை பார்ப்போம். பருப்பு எப்படி வேக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பருப்பு சூடாகட்டும். மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் என்ன போடணும்னு சொல்கிறேன். இந்த பருப்பு நான் போட்டோன்னா சூடாகிடுச்சு. நான் இப்போ மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள், தக்காளி பழம் நான் போடுறேன். இஞ்சியும் பூண்டும் நான் போடுறேன். பச்சை மிளகாவும் பழுத்த மிளகாவும் போடுறேன். ஆட்டை அரைச்சி போடுறேன். மட்டன் போடுறேன். உப்பு போடுவோம். ஓகே. இப்போ நல்லா வேகட்டும். நம்ம போட்டேன், எல்லாம் வெந்த பிறகு அப்புறம் பார்ப்போம். இப்போ மூடி வைப்போம். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். பருப்பு வந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த பருப்பு வேவலை, இன்னும் நல்லா குழையின பருப்பு. நம்ம திருப்பி மூடி வச்சிடும். பருப்பு எல்லாம் வந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ காய்கறியை போடுவோம். காய்கறி போடுவோம். போட்டுட்டு தூள்லாம் போட்டுருவோம். தூள் எல்லா துணியும் போட்டுருவோம். சீரகத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். நான் போட்டு இப்போ மிளகாய், அரைச்ச மிளகாய் போடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அரைச்ச மிளகாய் 1½ ஸ்பூன் நான் போடுறேன். காய்கறி வெந்தவொடனே அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றும். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். முதல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் போடுவோம். பத்தலைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். காய் நல்லா வெந்த பிறகு அப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்குவோம்.
இப்போ திறந்து பார்ப்போம் வந்துச்சா என்னென்ன. காய்கறி போட்டோம்ல வந்துச்சான்னு பார்ப்போம். காய்கறிலாம் வந்துருச்சு. இப்போ நான் வந்து புளி தண்ணியை ஊற்றுவோம். புளி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல அது கொஞ்சம் ஊற்றுவோம். உப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். உப்பு சரியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் புதினா போட்டோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஒரு கொதி வந்தோம்னா நம்ம அடுப்பு நிப்பாட்டி தாளித்து ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி வேணுமா ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம நிறுத்திட்டு நம்ம தாளித்து ஊற்றுவோம். அடுப்பாட்டி இப்போ தாளித்து ஊற்றிடுவோம். சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிக்க விடாது, சாம்பார் மாதிரி. தாளிச்சான்னும் போது நம்ம சோம்பு பட்டை அதை தான் போடணும். இப்போ நான் தாளிப்பெல்லாம் போடுறேன். சோம்பு பட்டையெல்லாம் போடுறேன். சிக்கன் வெங்காயத்தை போட்டு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அடுப்பை நான் ஆன் பண்ணுறேன். அந்த தால்ச்சாவோட நான் அடுப்பை நிறுத்திட்டு இப்போ தள்ளி அதில் தாளித்து ஊற்றிடுறேன். அதில் தாளிச்சு வச்சாச்சு. இவ்வளோதான். போதும். நான் நிப்பாட்டிடுறேன். பிளேட்டில் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் அடுத்த ரெசிபியில் கொடுக்குறேன். பாய்.